அடுத்த நான் பார்க்கக்கூடிய பிரபலம் யாரு? ஜவாஹிருல்லா. மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போட்டிட்டார். ஆனால் திமுக சின்னத்தெல்லாம் போட்டிட்டாரு. பாபநாசம் தொகுதி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் சட்டமன்றத்தில் போட்டிட்டாரு. 16,773 வாக்குகளை ஏடிஎம்கே வென்றார் 2021. இந்த முறை திரும்ப திமுக உள்ள தொடர்வாரு. அவர் தொடர்ந்தாருன்னா வெற்றி பெறுவார். அதே பாபநாசம் அவர் கொடுப்பாங்களா? கொடுத்தாங்கன்னா அவர் போட்டி விடுவாரா வெல்வாரானா? 2026 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் தெரியுது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் 2026 16,773 தான் ஒரு டஃப்பான போட்டி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அங்க பெரிய எதிர்ப்புகள் அதிருப்திகள் எதிர் சைடுல கொடுக்க முடியலங்கனால அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கிறோம். அடுத்தா பார்க்குற அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் பண்ருட்டி வேல்முருகன் அப்படின்னு ஒரு பேர் அதே இருக்கு. தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு இது ஒரு உண்மையான டிவிக்கே முன்னாடி அவர் வச்சிருந்தார். இப்போ வேற ஒரு டிவிக்கே அதை அடிச்சுட்டு போயிருச்சுன்னு பார்க்குறோம். இவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருந்தவர் திமுக சின்னத்திலே போட்டிட்டார், பண்ருட்டிலே போட்டிட்டாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி பழைய தலைவருக்கு எப்படி பேர் ஊர் இருந்துச்சோ அதே பண்ருட்டிலிருந்து இன்னொரு வந்த தலைவர் திரு வேல்முருகன் சொந்தக்காரரும் கூட. அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அங்கே ஒரு பெரிய பின்புலத்தை கொண்டவர். அவர் அங்கே பண்ருட்டி தொகுதியில் போட்டிட்டார். போன முறை பாருங்க ஜஸ்ட் மிஸ் 4,697 வாக்குகள் தான் ஜெயிச்சாரு. இந்த முறை போட்டிட்டா என்னங்க ஆகும்? ஜானகியோட கணிப்பு 2026 தேர்தலில் அதே பண்ருட்டில் அவர் போட்டிட்டார்னா தோல்வி அடைவார். பண்ருட்டி வேல்முருகன் பண்ருட்டி தொகுதியில் திமுக சின்னத்தில் 2026 போட்டிட்டா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது சாணக்கியோட கணிப்பா இருக்கிறது.